ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गणगणपतये पराशरणे स्वाहा 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 ओम श्रीं क्रीं क्लीं ग्लौं गणगणपतये पराशरणे तन्नो षण्मुख प्रचोदयात् नमः स्वाहा ओम गुग्गलध्वजाय विद्महे मयूरवाहनाय धीमहि तन्नो षण्मुख प्रचोदयात् नमः स्वाहा ओम गुग्गलध्वजाय विद्महे मयूरवाहनाय धीमहि तन्नो षण्मुख प्रचोदयात् नमः स्वाहा नमः स्वाहा गुग्गलध्वजाय विद्महे मयूरवाहनाय तन्नो षण्मुख प्रचोदयात् नमः स्वाहा
सुदामते यमानस्य सुदामते चतुर्दश्यां अन्नदान अरकतले नामान्तस्य विधमान वर्गाणां भक्तवर्गाणां सेवकवर्गाणां सर्वगणानां विधमानानां क्षेम धैर्य वीर्य विजय विपुल आयुर आरोग्य ऐश्वर्य राजगतं विग्रहांगागतं नगरांगागतं लक्ष्मी वरदागतं नक्षत्रादिगतं अनुमान विमान विजयं धर्मांतकामयोग अन्नदान अरकतले नामान्तस्य वैज्ञानवरालय भूत भक्तजनानां विधवानानां सुब्रह्मण्य स्वामी यागपूजेनः परिपूर्ण अनुग्रह एक आरोग्यवसिद्धं मनोवाञ्छाप्रकारेण यजमानस्य व्यापार उद्योग पुत्र भोक्त्राणां सरस्वती विद्या कल्विज्ञान मनोधैर्य सिद्ध्यर्थम् एकदृष्टि सर्वदृष्टि दुष्टदृष्टि गुरुदृष्टि कंदृष्टि नेत्र दृष्टि द्वारदृष्टि मन्त्रदृष्टि कर्ता नष्ट दुःख दुर्दोष दुष्कर्म परिपूर्ण निवारण सिद्ध्यर्थम् आदित्यादि नवग्रह परिपूर्ण अनुग्रह सिद्ध्यर्थम् सनिग्रह दोष निवारण सिद्ध्यर्थम् नवग्रह दोष निवारण गुरुग्रह दोष निवारण अंगार ग्रह दोष निवारण सिद्ध्यर्थम् सूर्य चंद्र बुध गुरु शुक्र परिपूर्ण अनुग्रह धनराजगा योगिना प्राप्तिर्भवति आयु आरोग्य प्राप्तिर्भवति लक्ष्मण मुनिके பக்தர்கள் அனைவருக்கும் நமது வரசக்தி விநாயகருடைய ஆலயத்தில் 4வது ஆண்டாக பழனி ஆண்டவர் அன்னதான அறக்கட்டளை சார்பாக பால்குடம் எடுக்கும் வழிபாடை இந்த ஆண்டு யாகத்துடன் சேர்த்து இந்த பால்குடத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா இறைவனுக்கு உலகத்தில் 2 வழிபாடு தான், ஒன்று அபிஷேகம், இன்னொரு ஹோமம். இதோட பெருசு இறைவன் கிடையாது. எந்த வேலையா இருந்தாலும் யாகம் பண்ணி கும்பாபிஷேகம் தான் வழக்கம். அதன் பிரகாரத்தில் நம்முடைய ஆற்காடு ஜீவானந்த சாலை கண்ணனரா தெருவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வரசக்தி விநாயகருடைய ஆலயத்தில் சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன் பழமையான ஒரு ஆலயம் இது. கிட்டத்தட்ட ஒரே நாட்டில் 25-30 திருமணங்கள் நடைபெற்ற ஒரு ஆலயம். அப்படியேப்பட்ட இந்த பழமையான வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் இன்று பால்குடம் எழுதக்கூடிய பக்தர்கள், அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே அதாவது மனசுல ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல நோக்கத்துக்காக செஞ்சிருக்கீங்க. சாமிகிட்ட போனா நீங்க வர வாங்கலாம், அந்த வரத்தை சாமி கொடுப்பாரு. வர வாங்கினா எப்படி இருக்காங்க கவனிக்கலாம். வர சித்தி விநாயகர் இதோட எவ்வளவுனா உங்களுக்கு வரத்தை கொடுத்துட்டு அதை செஞ்சு வச்சு உங்க கூடவே 2 பாத்துக்கள் ஒரு விநாயகர் வரசித்தி விநாயகர். அப்படியேப்பட்ட விநாயகருடைய ஆலயத்துல இந்த ஆற்காடுடைய சரஸ்வதி தேவிக்கு தனியா ஒரு சன்னதி அமைக்கப்பட்டு சரஸ்வதிக்கு விசேஷமான பூஜையும் விநாயகருக்கு பயணியாளருக்கு விசேஷமான பூஜையும் நடந்திருக்கின்ற ஆலயத்துல பால்குடத்தை இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்காக இப்ப யாகத்துடைய பூஜையும் பூர்ணாகும் நடப்பது. இந்த ஆலயத்துல இதே மாதிரி வருடாவரம் இந்த அறக்கட்டளை சார்பாக நடத்தக்கூடிய இந்த பக்தர்கள் இந்த வாட்டி ஒரு 100 பேர் கூட்டு வந்திருக்காங்கன்னா அடுத்த வாட்டி 500 பேர் கூட்டு வந்து சாமி பண்ணீங்கன்னா 100 பேர் என்ன வேண்டிக்கிறாங்களோ அது நடந்துச்சுன்னா அடுத்த வாட்டி அவங்க 1000 பேர் வாங்கிடும். ஸோ அதுக்காக அக்னிக்கு முன்னாடி நடக்கிற அனைத்தும் சத்தியம். முதல் வாட்டி எடுத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி வந்தாங்க, எடுத்தாங்க, பையன் பண்ணாங்க. இன்னொருத்தர் போன வருஷம் சித்தூர்ல இருந்து வந்தாங்க, எடுத்தாங்க, அவங்களும் அதாவது முதல் வாட்டி 4வது ஆண்டு பண்றாங்க. முதல் வாட்டி பால்குடம் எடுத்து வேண்டிங்க பக்தர்களுக்கு குழந்தை பிறந்து பையன் பிறந்திருக்கான ஒரு கிலோமீட்டர் பையன் பிறந்து 2 வீட்டுக்கு மேலாம். இது வந்து நான் சொல்லல, நான் பார்க்கல, உங்களுடைய நிர்வாக சம்பந்தப்பட்டு தான். ஆனா நான் பார்த்திருக்கேன். இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில்ல சுவாமிக்கு சங்கல்பம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு போனா கல்யாணம் ஆகணும்னு கல்யாண பத்திரிகை எடுத்து வந்து வச்சாங்க. இங்கதான் இருந்துச்சு அந்த கல்யாண பத்திரிகை. அந்த கல்யாண பத்திரிகை இப்ப எடுத்து கொடுத்தாங்க. சாமி நான் வேண்டிட்டு போனேன், முருகனுக்கு வேண்டிக்கிட்டேன், கல்யாணம் நடந்துச்சு. அந்த மாதிரி ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நம்ம கடவுள் ஒரு சில டைம்ல நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் சில டைம்ல தள்ளி போடுவார். ஏன்னா இது வந்து பெருசா நடக்கும், ஒரு சின்னதான் பெருசா போடுறேன்
அதாவது ஒரு 10 நாள் வெயிட் பண்ண சொல்லுவார் சொன்னாங்க. அது மாதிரி உட்கார்ந்து பக்தர்கள் அனைவருக்குமே நீங்க வேண்டிய வேண்டு நடக்கிறதுக்காக யாகமே பண்றோம். அதனால ஒரு 2 நிமிஷம் இறைவனுக்கிட்ட மௌன பிரார்த்தனைக்கு பலன் ஜாஸ்தி. ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி இந்த இடத்துல உங்களுடைய தேவையை விதைச்சிட்டு போங்க. இங்க விதைக்கிற விதை நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள போகும்போது அது அறுவடையாகி முளைச்சி அது உங்க வீட்டுக்கு வந்து சேரும். அதனால ஒரு 2 நிமிஷம் கண்ண முடியுங்க. அதே மாதிரி நம்ம கோயில்ல வருகிற சங்கட சதுர்த்திக்கு மறுநாள் 17ஆம் தேதிக்கு சரஸ்வதி தேவிக்காக ஒரு தேவனை ஒரு யாகம் வச்சிருக்கோம். அந்த யாகம் சரஸ்வதி தேவிக்காக எதுக்காக பண்ணா வருகிற 2024-25ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களும் கல்வியில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல பெயர் வாங்கணும் அப்படின்றதுக்காக சரஸ்வதி தேவிக்காக யாகம் பண்ணி எத்தனை பசங்க வந்தாலும் அத்தனை பசங்களுக்கும் இலவசமாக பேனா பென்சில் பிரசாதமாக சரஸ்வதி தேவிகள் கொடுக்கிறோம். நாங்க இறைவன்கிட்ட ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு விதைக்கிறோம். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற அனைவருக்குமே வர சங்கட சதுர்த்தி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தா திங்கட்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் சரஸ்வதி தேவிக்கான யாக பூஜை பண்ணி கலசப்படுப்பாடு பண்ணி பேனா பென்சில் போன்ற பொருட்கள் கொடுப்பாங்க. அதனால கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க. இப்ப சுவாமியை ஒரு 2 நிமிஷம் கண்ணை முடிக்கீங்க. உங்களுடைய வேண்டுதலை இங்க மனசுக்குள்ள வைங்க. அது எல்லாம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் யாரும் ஐயா யாருமே இங்க பேச வேண்டாம். யாரும் பேச வேண்டாம். அமைதியா கண்ண மூடி பிரார்த்தனை பண்ண சொன்னேன். கண்ண மூடி பிரார்த்தனை பண்ண சொன்னேன். குண்டுவரிசி போட்டு சவுண்ட் கேட்கணும். அந்த அளவுக்கு அமைதி. சுமூகமா உங்க வீட்டுல என்ன நடக்கணுமோ நீங்க நல்லா இருக்கணும். ஆரோக்கியமா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். அப்பா அம்மா நல்லா இருக்கணும். கணவன் மனைவி குழந்தைகள் நல்லா இருக்கணும். குழந்தைகள் நல்லா படிச்சு பேர் புகழ் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும். நல்ல மனிதராக இந்த பூமியில் இருக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்களை பகவான் நமக்கு தோல்விக்கணும். அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய செல்வத்தை நமக்கு கொடுக்கணும். கல்யாணம் ஆகிற பெண்ணுக்கோ ஆணுக்கோ சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆன தம்பதிக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சந்தோஷமாக ஒரு 60ஆம் கல்யாணம் 20ஆம் கல்யாணம் 80ஆவது கல்யாணம் அந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுக்கணும். கையில எடுத்து உங்க மனசுக்குள்ள வேண்டிட்டு மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு அர்த்தம் சொல்லுங்க. முன்னாடி தொண்டையை யாரும் போடாதுங்க. தொண்டையை திருப்பி கொடுத்துருங்க. அடுத்த ஓம் யூஸ் பண்ணுங்க. ஓம் ராமலிங்க ராமவாய நம ஸ்வாஹா. ஓம் ராமலிங்க ராமவாய நம ஸ்வாஹா. ஓம் ராமலிங்க ராமவாய நம ஸ்வாஹா. ஓம் 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 ராமவாய நம
ಈಗ ತೀರ್ಮಾನ ತೀರ್ಮಾನ ಕಳಿಸಿರುತ್ತಾರೆ. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஸ்ரீ பழனி ஆண்டவர் தைப்பூச பால்குட அன்னதான அறக்கட்டளை சார்பாக 4ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் இன்னும் சிறிது நேரத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் பௌர்ணமி அன்று ஆற்காடு பேருந்து நிலையத்தில் அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி குமரேஸ்வர சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக பிரசாதம் வழங்கப்படுகிறது. கோவில் உள்ளவர்கள் மக்கள் பிரசாதம் வழங்கப்படுகிறது. தாராளமா போயிட்டு நீங்க பால் அபிஷேகம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறோம். சரிங்களா? போட போட வாங்கி தரேன்.
நான் பொருள் மட்டும் உள்ள அனுப்புறேன், ஆள் அனுப்பாத. தேங்காய் 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 வேணாம். அது பேஸ் கொஞ்சம் பரவாயில்ல, இப்பெல்லாம் நிற்கிறீங்க. மசாலா போய் கொடுப்பாங்க.
இன்னும் அதுக்குள்ள அலங்காரம் முடிஞ்சிடும். நீங்க தரிசிச்சுட்டு கிளம்பலாம். முடிச்சப்போ கொஞ்சம் வெளியே வரலாம். பிரசாத பை வாங்கணும்னா கண்டிப்பா டோக்கன் இருக்கணுங்க. டோக்கன் இருந்தாலே பிரசாத பை கொடுப்பாங்க. மேலே ஒரு மூடி மாட்டேன் அதனால போடணும். அப்படியே ராஜீவ்கார அவரு கொடுத்தது ராஜீவ்கார கொடுத்தது ஒரு நிமிஷம் கேமரா பேக் கரோனா திரும்ப
வித்யாபலம் ஆதயோக வருஷத்தினாக பழனியாண்ட பாதைய ஸ்ரீ பழனியாண்டவ அன்னதான அறக்கட்டளை நாமாங்கதஸ்ய பால்குட அபிஷேக பூஜை ஆராதன திவ்ய யஜமான சர்வ வரசத்தினாய பழனியாண்டவ ஆலய சகல பக்த ஜனானாம் யஜமானானாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆரோக்கிய ஐஸ்வர்யானம் சித்தியர்த்தம் ஆனந்த மங்கள திவ்ய ஆனந்த ஜோதி தீப அர்ச்சனா ஓம் தர்மாய நமः ஓம் நாராயண நமः ஓம் வைராக்யாய நமः ஓம் ஐஸ்வர்யாய நமः ஓம் பத்மாய நமः ஓம் பத்மத்ரௌபதே நமः ஓம் சுப்ரமண்யாசனாய நமः ஓம் சுப்ரமண்யாய நமः ஓம் கண்டாய நமः ஓம் குகாய நமः ஓம் சண்முகாய நமः ஓம் பாலநேத்ராய நமः ஓம் சுப்ரமண்யாசனாய நமः ஓம் வித்யாவாசனாய நமः ஓம் சர்வமூர்த்தவே நமः ஓம் நானாவித பிரபுத்திரமிட்டாஜ்யதே சமர்ப்பயாமி ஓம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியினில் நீலகண்ட நெருப்பு வடிவாக தோன்றி நெற்றியில நீலகண்ட நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலம் அழிக்க வந்த நிர்மலா முருகா நிருதர் குலம் அழிக்க வந்த மனமே கண்ட ஒன்று கவலை இல்லை மனமே 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 வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஆண்டவருக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆண்டவருக்கு சேவல் கொடியோனுக்கு கண்ட குருவுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சுப்பிரமணிய சாமிக்கு சத்ரு சங்காரனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வித்மஹே மயூர வாகனாய தீமஹே தன்னோ ஷண்முக பிரஜோ திவ்யமங்களானந்த ஆச்ய தீபம் தரிசயாமி சுத்ததனி பரம்பொருளாய் சுடர் விடுமோர் சிவபாலா சுடர் விடுமோர் சிவ நான் பாட